இங்க வாடா பச்சை தின்னு இந்தா. எனக்கு வேண்டாம். இந்தா உன் வாழ்க்கையா இருந்தா தின்னு, காசு வேண்டாம் தின்னு இந்தா. என்னடா குடிங்க. நீ எடுத்து கொடுத்து நான் குடிக்கணுமா? பல்டா நீ கையை வச்சு எடுத்து கொடுப்பா, நான் அதை குடிக்கணுமா? தள்ளிட்டாங்கடே. ஒரு வேலை என்ன நடக்குது? எங்க வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, அறுப்பு முடிஞ்சு போச்சு. அந்த சின்ன பிள்ளை இப்படியே கடைக்கு. ஐயோ, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைதாயா. என்ன அப்புறம் சின்ன பிள்ளை, அப்புறம் பெரிய பிள்ளை, சின்ன தம்பி பெரிய தம்பி, வீட்டுக்கு ஒரே பையன் தான். ஒண்ணு பேரை சொல்லி கூப்பிடுங்க, இல்ல மரியாதை கூப்பிடணும்னா வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. அது என்ன சின்ன பிள்ளை? எந்த காலத்துல இருக்கிறீங்க? உள்ளது என்ன போங்க, ஏன் மூஞ்சி சோகமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளை. அந்த சின்ன தம்பி வந்தாவோ வச்சு சாப்பிட்டாவோ ஒரே ஏறிட்டு அவளுக்கு தண்ணிய மோண்டு கொடுத்தா, வேற ஒண்ணும் பண்ணல. அதுக்கு பிடிச்சி பேசி விட்டாவோ. தண்ணி மோண்டு கொடுத்ததுக்கு? ஆமா, பேசி விட்டாவோ. கண்ணாமண்ணு எல்லாரும் நிக்கிறப்ப பேசி விட்டாவோ. இந்த பச்சி தானே சாப்பிட்டாரு? இதுதான் சாப்பிட்டாரு. வாழை மரம் எங்க இருக்கு உங்க வீட்டுல? இந்த குடத்தடி இருக்குல்ல, அங்க நான் வச்சிருக்கேன். இப்ப தண்ணி எல்லாம் ஊத்துறவாங்க, முளைச்சி வந்துச்சு. சரி சரி. அது 2-3 தாரம் கொண்டாந்து கொடுத்த வேற இடத்துல முறிஞ்சு விட்டு பச்சை போடுற ஒண்ணு தெரிஞ்சுவா, அது கொண்டாந்து கொடுத்தா. சரி சரி, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். அவன் தண்ணி எடுத்து கொடுத்து குடிக்கணுமா? பச்சி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்தது. எத்தனை சாப்பிட்டீங்க? 2 சாப்பிட்டேன். இப்ப வாய் உள்ள விரல விட்டு வாந்தி எடுக்கிறதா இல்ல குடலை அறுத்தறிஞ்சிடறதா? ஏன் மாறி விட்டு வாழைக்காய் தான் அது. வாழைக்காய் கொண்டாந்து கொடுத்துட்டு பச்சி போடுற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு கடைக்காரு. அதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. இப்ப என்ன பண்றது, பச்சி தான் சாப்பிட்டுட்டோம், முழுங்கிட்டோம். ஒண்ணும் வேண்டாம். அந்த வாழை மரம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மாறி விட்டு குடத்தடியில இருக்கு. பாத்திரம் கழுவுற இடம், கை கால் கழுவுற இடம். அந்த தண்ணி போய் தான் அந்த வாழை மரம் முளைக்குது. அவர் கையால தான் அதை வளர்த்திருக்காரு, அவர் கையால தான் வெட்டி இருக்காரு, அவர் கையால தான் எடுத்துட்டு வந்திருக்காரு, அவர் கையால தான் கடையிலையும் கொடுத்துருக்காரு. இப்ப அந்த பச்சியை தான் போட்டு சாப்பிட்றப்ப தொண்டைக்கு கீழே போயிட்டு என்ன ஆயிட போகுது? இந்த காலத்துல போய் அந்த மூஞ்சே செத்து போச்சு. பச்சி 2 பச்சை தின்னுட்டோம், நான் ஒரு பச்சை தின்னுட்டேன், நீங்க 2 பச்சை தின்னுட்டீங்க. இப்ப என்ன குடலையா அறுத்து எறிஞ்சிட முடியும்? தண்ணி உங்களுக்கு இருமதுன்னு தானே எடுத்து கொடுத்துருக்காரு, நல்லதுக்கு தானே எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த காலத்துல இப்படி இருந்தீங்கன்னா என்ன வருது? வருங்கால சமூகம் இன்னமும்ல மோசமா போயிடும். என்ன போங்கண்ணா, போய் இங்கேருந்து வெளியூர் போனா தமிழன்னு சொல்லிக்கிறோம், ஊர் உள்ள இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? என்னத்த போங்கண்ணா. சரிண்ணா, நான் வர்றேன். சரி வா.